வணக்கம். இலக்கண குறிப்பில் இன்றைக்கி இரு பெயரொற்று பண்புத்தொகை பற்றி பார்ப்போம். இரு பெயரொற்று பண்புத்தொகைன்னா இரு பெயர் அதில் இருக்கணும், இரு பெயர் சொற்கள் இருக்கணும். அந்த தொகை என்றால் மறைந்து வருதல் என்று பொருள். அப்போது இரு பெயரொற்று, அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொற்று பண்பு தொகையாகும். அதாவது நம்ம எடுத்துக்காட்ட பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக நம்மளுக்கு புரியும். மார்கழி திங்கள். திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும். மாதங்களில் ஒரு மாதம் தான் என்னென்னா மார்கழிங்கிற மாதம். நிறைய மாதங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு குறிப்பிட்டதை சொல்லும்போது அது சிறப்பு பெயராகவும் திங்கள்ங்கிறது ஒரு பொது பெயராகவும் இருக்கின்றன. அப்போது சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இருந்து இரண்டுக்கும் இடையில் ஆகிய என்னும் உருபு மறைந்து வந்துள்ளது. அதனால் இது இரு பெயரொற்று பண்பு தொகை ஆகும். இது மார்கழி திங்கள் என்பது மார்கழி ஆகிய என்னும் உருபு பண்பு உருபு மறைந்து வருகின்றன. அடுத்த எடுத்துக்காட்டு சாரை பாம்பு. பாம்பு என்பது ஒரு பொதுவான பெயராகும். பாம்புகளில் நிறைய வகை இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டது சாரை பாம்பு. அப்போது சாரைங்கிறது ஒரு சிறப்பு பெயராகவும் பாம்பு என்பது ஒரு பொது பெயராகவும் இருக்கின்றன. இந்த சாரை ஆகிய பாம்பு அப்படின்று விரிந்து பொருள் தரக்கூடியது. அதனால் சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு தொகை மறைந்து வந்துள்ளது. ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தது. இது இரு பெயரொற்று பண்பு தொகையாகும். பனை மரம். மரம் என்பது ஒரு பொதுவான சொல்லாகும். குறிப்பிடப்பட்டதில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டது பனை மரத்தை மட்டும் சிறப்பு பெயராக வந்துள்ளது. பனையாகிய மரம் என்று விரிந்து பொருள் தருகிறது. அப்போது இரு பெயரொற்று பண்பு தொகை என்பது சிறப்பு பெயர் முதல்லையும் இறுதியாக பொது பெயர் கடைசியாகவும் வரும். இரண்டுக்கும் இடையில் அந்த பண்பு உருபு மறைந்து வந்து நமக்கு பொருளை தரும். சிறப்பு பெயர் ப்ளஸ் பண்பு உருபு, அந்த தொகை மறைந்து ப்ளஸ் அந்த பொது பெயரோட வர்றது இரு பெயரொற்று பண்பு தொகை ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவுகளை தாருங்கள். நன்றி.